இப்போ நம்ம இந்த குர்ஆனை ஓதாம, படிக்காம, சிந்திக்காம, உணராம நானும் நோன்பு வைக்கிறேன். எனக்கும் ரமலான் வந்துருச்சு. எப்படி? வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். எப்படி? வருஷம் வருஷம் ரமலானை கொண்டாடுறோம். கொண்டாடுறதுக்காக கிடையாது இது. நோன்பு வச்சுட்டு வருஷம் கொண்டாடியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் குர்ஆனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம்? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவனுடைய விசிட்டிங் கார்டு மாதிரி இது. இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், மனிதர்களை பற்றி அறிவிக்கிறான், படைப்பினங்களை பற்றி அறிவிக்கிறான், படைப்பின் நோக்கத்தை அறிவிக்கிறான், இம்மை அறிவிக்கிறான், மறுமை அறிவிக்கிறான். ஒவ்வொரு செயலுக்கான கூலியும் நன்மை தீமையும் அறிவிக்கிறான். அப்போ பிரித்தறியக்கூடியதாக இருக்குது. நம்ம குர்ஆனை சிந்தித்து உணர்றதே கிடையாது. அப்போ இந்த குர்ஆன் தான் இதனுடைய கரு. குர்ஆன் இறக்கிறதுல விட அந்த குர்ஆனை ஓதாமல், படிக்காமல், சிந்திக்காமல், உணராமல் நோன்பு வைக்கிறது பட்டினியாக கிடக்கிற மாதிரி. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாதத்தில் நினைச்சிடும் 27 நாளில் குர்ஆனை ஓதி முடிச்சிடணும். குர்ஆனை ஓதி முடிச்சிடும். குர்ஆனை முடிக்கக்கூடாது. வாழுங்காலங்களில் குர்ஆன் தேவைப்படுது. குர்ஆன்